ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எப்படி புது வீட்டுக்கு வந்திருக்கோமோ அது மாதிரி இவங்களும் புது வீடு வந்திருக்காங்க. இவங்களோட எங்கள் குட்டீஸுங்களோட பழைய அந்த டேங்கு கொஞ்சம் டேமேஜ் இதில் இருந்ததுனால நாங்கள் இதில் மாற்றிட்டோம். நான் இவங்களை பற்றி உங்களுக்கு அறிமுகப்படுத்தி ஆகணும். இதில் இந்த கருவாயங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்டத்தட்ட 8 வருஷமா எங்க கூட டிராவல் பண்றாங்க. இவங்க கூட 2 கோல்டு ஃபிஷ் இருக்கு பாருங்க. இது மாதிரி இந்த 2 கருவாயங்களோட 2 கோல்டு ஃபிஷ்ஷும் கிட்டத்தட்ட 8 வருஷமா எங்க கூட டிராவல் பண்ணாங்க. அதுல ஒரு கோல்டு ஃபிஷ் இப்போ ஒரு 4 மாசம் முடிய இறந்து போச்சு. ரொம்ப கஷ்டமா போச்சு. ரொம்ப வருஷமா இருந்துச்சு. இந்த கருவாயங்களோட இந்த கோல்டு ஃபிஷ்ஷோட நிறைய ஃபிஷ் டிராவல் பண்றாங்க. இந்த ஃபிஷ்ஷும் அந்த குட்டி கோல்டன் ஃபிஷ்ஷும் இப்போ 2 நாள் முடி வாங்கினது. இவங்க கூட ஏகப்பட்ட மீன், இந்த 2 கருவாயங்கள் கூட இவங்க கூட 2 கோல்டு ஃபிஷ் இருந்தது. ஏகப்பட்ட மீன்ஸ் நிறைய டிராவல் பண்ணிச்சுங்க. எல்லாமே இறந்து போயிட்டாங்க. ஏன் ஒரு 4 இயர்ஸ் பேக்குள்ள நான் ஒரு ஊருக்கு போற மாதிரி 4 இயர்ஸ் பேக்ல ஒரு ஊருக்கு போற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது. 3 நாள்ல வர மாதிரி இருந்தது. அதனால ஹாலிவுட் ஃபுட்டு போட்டு போனோம். அதுக்கு இந்த 2 கருவாயன்கள் கூட இந்த 2 கோல்டன் ஃபிஷ் ஒன்று இறந்து போச்சுல, அது இது கூட இன்னும் நிறைய ஒரு 10 மீனுக்கு மேல இருந்துச்சு. போட்டுட்டு நாங்கள் போயிட்டோம். போன இடத்துல 3 நாளுங்கிறது ஒரு 10 நாள் ஆச்சு வர்றதுக்கு. எங்களுக்கு இது ஞாபகமாவே இருந்தது. வந்து பார்த்த உடனே இந்த 2 கோல்டன் ஃபிஷ் ஒன்று இறந்து போச்சுல, அதுக்கும் இந்த 3க்குமே ஒண்ணுமே ஆகல. 2 கருவாயங்களுக்கும் ஒண்ணுமே ஆகலை. மற்ற மீனெல்லாம் பாதி மீன் இறந்து போச்சு. 2-3 மீன் தத்தளிச்சுட்டு இருந்தது. எல்லாத்துக்கும் பார்த்தா அந்த ஹாலிவுட் ஃபுட்டு செய்யறாம இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆயிருந்துச்சு. அவன் நாங்கள் வந்தோடனே இமீடியட்டா எடுத்துட்டோம். ஏன்னா அது எத்தனை நாள் எப்போ இறந்ததோ தண்ணியில இருந்து இதுங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா என்ன பண்ணதுன்னு எடுத்துட்டோம். அது மாதிரி ஏகப்பட்ட மீன் டிராவல் ஆகி எல்லாமே இறந்து போயிடுச்சு. இது 2 மட்டும் கருவாயங்க 2 மட்டும். ஆனா ஷார்க்குனா கடிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா இது கிடையாது, எந்த மீனுமே கடிக்காது. இது திரும்பும் போது துடுப்பு கூட மற்ற மீன் மேல படக்கூடாதுன்னு 2 கவனமா இருக்கும். இது நானே என் ஹஸ்பண்டும் கருவாயன்னு சொல்லுவோம். என் பொண்ணு சோட்டி சுட்டின்னு பேர் வச்சிருக்கா அந்த கருவாயன்களுக்கு. செம்ம லூட்டி பண்ணுவோங்க. ஆரம்பத்துல நாங்க ஜாடியில தான் வச்சிருந்தோம். இவங்க வளர வளர துள்ளி வெளில குறிக்க ஆரம்பிச்சானுங்கன்னு அப்புறமா நாங்க பெரிய டேங்க் வாங்கி மாத்திட்டோம். எங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு செல்லக்குட்டிங்க 2ம். நாங்கள் கிட்டக்க போனாலே வந்துருங்க. காலையிலே ஃபுட்டு போட்டாச்சு, சாப்பிட்டு எல்லாம் நீந்திட்டு இருக்குங்க.